சிம்பிளாக சூப்பராக ஒரு ஒயிட்டாக ஒரு இந்த கடைங்கள்லாம் விற்கிற மாதிரி ஒரு பிரிஞ்சி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ அரிசி போடுறேன். அதுக்கு வந்து நல்லா 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கேன். ஒரு 7 வந்து காஞ்ச மிளகா. ஏன்னா வந்து இது புல்லட் காஞ்ச மிளகா, காரமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா அந்த கடைகளில், இந்த காய்கறி கடைகளில் எல்லா கடையிலையும் இருக்குது. ஒரே ஒரு எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன். இதுதான், வேறு மிளகாய் தூள் எதுவுமே நம்ம போட போகிறதுக்கிட்ட இல்லை. கரம் மசாலா எதுவும் போடக்கூடாது, இது ஒயிட்டாக செய்கிறோம். அப்புறம் வந்து 3 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். கொஞ்சம் கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் கடலை எண்ணெய் ஊற்றினா வேறு டேஸ்ட்டு மாறிடும். ரீஃபைண்ட் ஆயில் அது ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, கொஞ்சம் சோம்பு. இது வந்து பர்மா சோம்பு ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டு இருக்கும், நல்ல மணமாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பொரிட்டோம். இப்போ இது கூடயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பச்சை மிளகா அதை போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லியும் அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் அதை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து எண்ணெய் நல்ல தண்ணி பதம் நல்லா போகணும். அது போனால் தான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நாளையிலேருந்து நம்ம மதியானம் நைட்டு சாப்பிட்டா கூட பிரிஞ்செல்லாம் கெட்டு போகாது. இந்த ஒரு ஈரப்பதத்தை நம்ம எடுத்துடணும் வெங்காயத்துலேருந்து. இப்போ நல்லா அது வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தாவைக்கு இருக்குது, நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு தக்காளியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு கூட போட்டோம்னா சீக்கிரம் நல்லா வதங்கி நல்லா வந்துடுவோம். இது கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம காய் வச்சுருக்குறோம் பீன்ஸு, கேரட்டு, அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். உப்பு, பச்சை மிளகாய் எல்லாமே அது சேர்ந்து நல்லா வந்துடும். இப்போ வந்து பாஸ்மதி அரிசி இப்போ நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு ஊறணும். அதை நம்ம வதக்கிறதுக்கு செய்கிறதுக்கு கரெக்டான இருக்கும். முதல்ல நம்ம ஊற வச்சுட்டோம்னா நல்லா நைஸாகவும் இருக்கும். இது பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட்டு. இப்போ இதை நல்லா வதங்கி நல்லா வரட்டும். இப்போ இது காயெல்லாம் போட்டதுனால அது ஒரு 10 நிமிஷம் வேகுது. இப்போ வந்து நான் வந்து தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் போட்டால் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதனால் வந்து 1.5 டம்ளருக்கு அளந்து நான் கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ரோஸ் வாட்ரு. இப்போ ரோஸ் வாட்ரு இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம் எவ்வளோ தேவையோ. ஏன்னா வாசனையாக நல்லா கம்மன்னு இருக்கும். திறந்தோடணும் இது எனக்கு அளவு தெரியும். அதனால் வந்து இது வந்து ஒரு மூடி, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன். இப்போ எலுமிச்சை பழமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் புழிஞ்சிக்கலாம் ஒரு எலுமிச்சை பழத்தை. எல்லாமே போட்டாச்சு. நம்ம உப்பு எல்லாம் அந்த பச்சை மிளகாய் காரத்திலே தான் இருக்கணும். அதுதான் இந்த ஒயிட்டாக நல்லா அந்த ஒரு டேஸ்ட்டாக எல்லாம் வந்து இந்த கல்யாண பந்தியிலலாம் விற்கிற மாதிரி, இந்த கடைகளில் விற்கிற மாதிரி அந்த பிரிஞ்சி நமக்கு கிடைக்கும். நீங்கள் கரம் மசாலாவோ காஷ்மீர் மிளகாய் தூளோ அதெல்லாம் போட்டோம்னா அது வந்து குஸ்கா ஸ்டைலில் வந்துடும். அது நல்லா இருக்காது. அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ காயம் இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா அரை வேக்காடுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றினா இப்போ அது கரெக்டான வெந்து வந்துடும். இப்போது அது நல்லா அந்த கொதி வரப்போ நான் டம்பு தான் போட போகிறேன். நீங்கள் விசில் விட்டுக்கிட்டோன்னா விசில் விட்டுக்கலாம். நான் டம்மு போட்டு எடுக்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். கொதிச்சோட அரிசியை போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதித்து நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டம்மு போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால இப்போ அரிசி போட முடியாது. அதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். உப்பெல்லாம் கரெக்டாக எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. வேறு எதுவுமே போடல. நல்லா ஒயிட்டாக நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நான் அரிசி போட்டுட்டு நல்லா கரெக்டான பதத்துக்கு நல்லா வெள்ளையாக
சூப்பராக நல்லா ஒயிட்டாக வச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதில் என்ன பண்ணுவாங்க, நல்லா டம் போட்டு எடுத்துட்டு கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு, அதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கேசரி பவுட்ரு கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சும்மா அங்கங்கே தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர்னோம்னா இந்த கடைகளில் விற்கிற அந்த ஸ்டைல் வந்துடும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நெய் ஊற்றினா நல்லா மணமாக வாசனையாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் டம் போடுற பதம் வந்துடுச்சு. நான் டம் போட போகிறேன். டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். விசில் வேணாலும் விசில் விட்டுக்குங்க. இப்போது நல்லா சூப்பராக நல்லா ஒயிட்டாக நல்லா கலராக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ஒயிட் கலரில். இதுதான் பிரிஞ்சி. இந்த பிரிஞ்சி தான் இந்த கடைகளெல்லாம் கொடுப்பாங்க. காஷ்மீர் நம்ம வந்து கேசரி பவுடரில் போடுவோம்ல அந்த தூள், அது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் அப்படி தூவி லேசாக போட்டோம்னா அது ஆரஞ்சு கலரில் வந்துடும். இது சூப்பராக ஒயிட்டு உங்களுக்கு பிரிஞ்சு உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.